நீங்க இந்த குறிப்பிட்ட ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸ் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு. ஐசிஐசிஐல மைண்ட் கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிரெடிட் கார்டு வாங்குறப்ப நெறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நெறைய கேஷ்பேக் இருக்கு. கிரெடிட் பாயிண்ட்ஸ் நெறையா வரும். அப்படியெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா என்ன இஷ்யூனா அதுல, நவம்பர் 30, 2025 அந்த கார்ட வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்கன்டின்யூ பண்ணத ஒரே ஒரு மெயில் மட்டும் தான் அனுப்பி சொல்லியிருக்காங்க. இங்க எத்தன பேர் மெயில் வந்து டெய்லியுமே வந்து ரெகுலரா செக் பண்ணுவோம்? கண்டிப்பா செக் பண்ண மாட்டோம். ஸ்வைப் பண்ணிருவோம். நான் வந்து 4 ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன். யூசுவலா வந்து மந்த்லி வந்து ஐசிஐசிஐ ஆப்ல போனீங்கன்னா 4 கிரெடிட் கார்ட்ஸ் காமிக்கும். அத நீங்க வந்து கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். எப்பவுமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் வந்து நவம்பர் டூ டிசம்பர் வந்து நான் அத யூஸ் பண்ணதோட பில் வந்திருந்தது. பே பண்ணலான்னு உள்ள போறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஐசிஐசிஐ வந்து கார்டு வந்து காணோம். என்னடா கார்டு காணோமேன்னு பார்த்துட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க வந்து கார்டு வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க நவம்பர் மந்த்தே அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த கார்டு டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டீங்களா? அதுல இருந்து பில்லெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டா வந்து, இல்ல கார்டு வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணாலும் உங்களுக்கு பில் வந்து வந்துட்டே தான் இருக்கும். நீங்க மொத்தமா பே பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க கார்ட அப்படிங்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன நான் வந்து கால் பண்ணி கேட்ட பின்னாடி தான் கஸ்டமர் கேர்ல இருந்து சொல்றாங்க. சப்போஸ் நான் கால் பண்ணி கேட்காம கார்டு போயிருச்சுன்னு விட்டுட்டேன்னா, அதுக்குண்டான ஃபைன் எனக்கு கண்டிப்பா வந்துட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ ஃபைன் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு ₹700 வந்து பே பண்ணாம விட்டுட்டேன். சரி மினிமம் டியூ 300 தான் பே பண்ணிட்டாங்களான்னு விட்டுட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ₹700க்கு லேட் ஃபீ சார்ஜ் 500 அதுக்கு ஜிஎஸ்டி. அப்புறம் வந்து ஃபைனுக்கு ஜிஎஸ்டி. இப்படி ஓவராலா எக்கச்சக்க ஃபைன் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, ₹700க்கு எனக்கு ₹2,800 பக்கம் பே பண்ண வச்சாங்க. ஸோ இப்படி இருக்கப்ப நம்ம வந்து கார்டு போயிருச்சுன்னு அசால்ட்டா விட்டுட்டோம்னா, ஃபைன் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, சப்போஸ் மைண்ட் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா, கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ பில் இருக்குன்னு கேட்டு ஒட்டு மொத்தமா இந்த மந்த்தே அடைச்சிடுங்க. ஏன்னா நீங்க மந்த்லி வந்து பே பண்ணிட்டு இருக்க முடியாது. அது வந்து ஒரு ரிஸ்கி ப்ராசஸா இருக்கும். ஸோ இந்த மந்த்தே நான் வந்து எல்லா பில்லும் பே பண்ணிடலான்னு ட்ரை பண்ணேன். கஸ்டமர் கேர் கிட்ட இத எப்படி பே பண்ணணும்னு கேட்க, அவங்க 2, 3 மெத்தட் சொன்னாங்க. யுபிஐல பே பண்ணுங்க அது இதுன்னு. அதெல்லாம் கன்ஃப்யூசிங்கா இருந்தது. கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த கார்டு ஏன் டிஸ்கன்டின்யூ ஆயிருச்சுன்னு அவங்க சொல்லல. எப்படி பே பண்ணணுங்கிறதே வந்து ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா தான் சொன்னாங்க. நான் வந்து 8 இயர்ஸா ஐசிஐசிஐ கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு அந்த நெட் பேங்கிங் எல்லாம் யூஸ் பண்ண தெரியும். உள்ளேயே போய் நான் எப்படி பே பண்ணணும்னு சர்ச் பண்ணதுக்கு எனக்கு ஒரு மெத்தட் கிடைச்சது. ஸோ நான் வந்து நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டு பேங்க் கஸ்டமர் கேர் ஆஃபீஸர ஹோல்ட்ல இருக்க வச்சுட்டு பேமெண்ட் வந்துருச்சுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு, பெண்டிங் பேலன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நான் வந்து கால கட் பண்ணேன். அவங்க கிட்ட கன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டேன். இத வந்து நான் ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பில்ல எப்படி பே பண்றதுன்னு பார்ப்போம். ஐசிஐசிஐ நெட் பேங்கிங் பேஜ் போயிட்டு பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி பேபிள்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. அதில கிரெடிட் கார்ட் செக்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஆல் பில்லர்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களோட எல்லா கிரெடிட் கார்டும் வரும். அதில உங்க கரெக்ட்டான கிரெடிட் கார்ட சூஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ, அத கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டுட்டு பே பண்ணீங்கன்னா போதும். நீங்களும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. மோஸ்ட்லி நீங்க கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கூட பேசுற கால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு டைம் தப்பான இன்ஃபர்மேஷன் குடுத்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணிட்டேன். அத வந்து ரெக்கார்டிங் காமிச்ச பின்னாடி அவங்க எனக்கு ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. நான் சொல்றது நான் ஃபாலோ பண்ண ப்ராசஸ். ஸோ நீங்க வந்து கஸ்டமர் கேர் ஆஃபீசர் கிட்ட கேட்டுக்கங்க. கேட்டுட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு இந்த மாரி பே பண்ணுங்க. நான் சொல்றேன்னு பிளைண்டா பண்ண வேணாம். ஸோ இது ஐசிஐசிஐ பேங்க்ல எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். இத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா ரெகுலரா யூஸ் பண்ற எனக்கே வந்து இது வந்து ரொம்ப மிஸ்இன்ஃபர்மேஷனா இருக்கு. மிஸ்இன்ஃபர்மேஷன் கிடையாது. எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஜஸ்ட் அவங்க ஒரு மெயில மட்டும் அனுப்பிட்டு வந்து நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. இப்ப கார்டு ஆஃபர் இருக்குது வாங்கிக்கங்க. ஃபைன் கட்டணும். கரெக்ட்டா பே பண்ணுங்க. இதுக்கு மேல ரெகுலரா கால் பண்றவங்க இதுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் தானே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் டே டூ டே வந்து மந்த்லி பில்ல வந்து பில் வந்தானே சேலரி வந்தானே மட்டும் தான் பே பண்ண போறாங்க. ஸோ கார்டு ஆக்டிவ் இருக்கா, டிஸ்கன்டின்யூ இருக்கான்னுலாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. டிஸ்கன்டின்யூ ஆன பின்னாடி தான் இப்படி தெரியுது. ஸோ பேங்க் சைட்ல இருந்தும் நீங்க வந்து கரெக்ட்டான ஸ்டெப்ஸ் எடுத்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்க யாருமே வந்து டெய்லி மெயில் எல்லாம் செக் பண்ற ஆளு கிடையாது. நீங்க வந்து பில் பே பண்ணலாம் மட்டும் ரெகுலரா கால் பண்ணி சொல்ற நீங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் முக்கியமான கார்டு டிஸ்கன்டின்யூ ஆக போகிறதுங்கிறது பெரிய இன்ஃபர்மேஷன். பேங்க் சைட்லேருந்து கால் பண்ணி சொன்னா தான் எங்களுக்கு வந்து கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ பேங்க் சைடு இது கொஞ்சம் அக்கறை எடுத்து கரெக்ட்டா பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து மந்த்லி கிரெடிட் கார்டு யூசர்னா வந்து இன்ஃபார்ம்டா இருங்க. என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்னு ரெகுலரா பேங்க்கோட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. 2 மந்த்ஸ் ஒன்ஸாவது கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கால் பண்ணி பெண்டிங் பேலன்ஸ் இருக்கா இல்ல அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பி அவேர் அண்ட் பி இன்ஃபார்ம். கிரெடிட் கார்டு பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுதான் இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஐசிஐசிஐ கார்டு வச்சுக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. பை பை.